அமரன் திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நீ தொட்டதெல்லாம் தங்கம் தான் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயனோட அடுத்த 5 படங்களுமே மாபெரும் மெகா ஹிட் டைரக்டர்களோட தான் என்ன நடந்திருக்கு, அப்படி எந்தெந்த இயக்குனர்களோட கைகோர்க்க இருக்காரு சிவகார்த்திகேயன் அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அமரன் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கோட் திரைப்படத்துல தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கியை கொடுத்தாரு, இனிமே நீதான்பா எல்லாமே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. என்னவோ அடுத்ததா வெளியான அமரன் திரைப்படமானது அமோக வெற்றி, கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல வசூல் அள்ளி மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. இப்ப அமரன் திரைப்படத்தோட வெற்றிக்கு பிறகு அடுத்ததா சிவகார்த்திகேயனோட கைவசம் 5 திரைப்படங்கள் இருக்கு. அந்த 5 திரைப்படங்களையும் இயக்க போறது மிகப்பெரிய இயக்குனர்கள் தான். SK23 அமரன் படத்தை முடிச்ச கையோட சிவகார்த்திகேயன் அவர்கள் AR முருகதாஸோட இணைஞ்சிருக்காரு. இந்த படத்துக்காக தான் இப்ப சிவகார்த்திகேயன் தாடி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. முருகதாஸோட முந்தைய படங்கள் மாதிரி இல்லாம இந்த படமானது துப்பாக்கி கஜினி ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருக்கு. அடுத்ததா SK24 நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னோட 24வது படத்தின் மூலமா இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியோட இணைய இருக்காரு. இவங்களோட கூட்டணியில தான் டான் திரைப்படமானது வெளியானது. இளைஞர்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. சோ SK24 திரைப்படமும் திரும்பவும் சிவகார்த்திகேயன் கெரியர்ல வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி SK ரசிகர்கள் அவளோட கத்திருக்காங்க. அடுத்ததா SK25 சுதா கொங்குரா இயக்கத்துல சூர்யா நடிக்க இருந்த திரைப்படம் தான் புறநானூறு. இந்த படத்துல இருந்து வெளியேறி இருக்காரு சூர்யா. அவருக்கு பதிலா தான் சிவகார்த்திகேயன் கமிட் ஆகி இருக்காரு. ஆல்ரெடி சுதா கொங்குராவோட இயக்கம் அப்படினாலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். முக்கியமா இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா ஜெயம் ரவி நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கு. முதல் முறையா ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர்ல நடிக்க போறதுனால அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புமே சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. SK26 பொறுத்தளவுக்கு இயக்குனர் விநாயகர் சந்திரசேகரனோட இணைய இருக்காரு SK. நடிகர் மணிகண்டனை வச்சு குட் நைட் படத்தை இயக்கி இருந்தாரு விநாயகர் சந்திரசேகரன். யதார்த்தமான கதையின் மூலமா குட் நைட் திரைப்படமானது ரசிகர்களோட மனதை வென்று இருந்துச்சு. சோ கண்டிப்பா சிவகார்த்திகேயனுக்குமே யதார்த்தமான ஒரு நல்ல கதையை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. SK27 பொறுத்தளவுக்கு திடீர் தளபதி அவதாரம் எடுத்துக்கூடிய சிவகார்த்திகேயனை உண்மையிலேயே இப்ப தளபதியை வச்சு 69 படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எச் வினோத் தான் எடுக்க இருக்காரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. விஜய்க்கு மட்டும் இல்ல AK என்று அழைக்கப்படக்கூடிய அஜித் குமாருக்குமே ஆஸ்தான இயக்குனர் தான் எச் வினோத் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த படம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையானது போய்கிட்டு இருக்கு. விரைவிலே இந்த படம் சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகும் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க.